நமச்சிவாயா. என் அன்பு தங்கமே, இன்று நடு இரவில் உனக்கு ஒரு அழைப்பு செய்தி வரப்போகின்றது. மனதை தைரியமாக வைத்துக்கொண்டு கேள் தங்கமே. எக்காரணத்தை கொண்டும் அதிர்ச்சி அடையாதே. நிச்சயம் நீ நினைக்கின்ற அளவுக்கு அதிர்ச்சியான செய்தி ஒன்றும் வரப்போவதில்லை. உன்னுடைய துணை இருந்துதான் உனக்கு அழைப்பு வரப்போகின்றது. அது உனக்கு திடீரென்று அதிர்ச்சியாகத்தானே இருக்கும். அதைத்தான் உன்னிடம் நான் கூற வந்தேன். இன்று நடு இரவிலே உன்னுடைய துணை உன்னை அழைத்து பார்க்க வேண்டும் என்று கூறப்போகின்றார். அவர் கூறும்போது நீ அவர் சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு மனமுடைந்து அழுது விடாதே. உன்னை ஏளனமாக பேசியவர்களை ஏணியாக வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை எட்ட முடியாத தூரத்தில் சென்றுவிடும். யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதே. தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பார்கள், முடிவில் நான் அப்பவே சொன்னேன், நீதான் கேட்கவில்லை என்பார்கள். அதனால் யாரையும் நம்பிடாதே தங்கமே. உன்னை நம்பு. உனக்கு தெரியும் இது எந்த அளவிற்கு இந்த விஷயம் சரியாக வரும் என்று. அதை மட்டும் நீ செய். விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கு, முடியும் என்ற நம்பிக்கையில் எழு தங்கமே. அனைத்தும் உனக்கு நன்மையாகவே முடியும். இருக்கும் வரை சந்தோஷமாக இரு. எப்போது எதை இழப்போம் என்று நமக்கே தெரியாது. ஆனால் இருப்பது ஒரு வாழ்க்கை. அதை உனக்கு பிடித்தவருடன் பிடித்த மாதிரி அமைத்துக்கொள். நாம் பக்குவம் அடையும் போதுதான் சில விஷயங்கள் நமக்கு புரியும். 300 ரூபாய் கடிகாரமும் சரி, 3000 ரூபாய் கடிகாரமும் சரி, ஒரே நேரம்தான் காட்டும். அதே போல்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் எப்படி நாம் அதை சமாளிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் உள்ளது. உன்னுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கின்றேன். நடு இரவிலே உனக்கு ஒரு அழைப்பு வரும். அதிர்ச்சி அடையாமல் கேள். நல்ல செய்தியே வரும். ஓம் நமச்சிவாயா.